ஹலோ, ஹவு டு கெயின் மசில் அப்படின்றத பற்றி நான் வந்து இதை பற்றி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும் போது இப்போ நான் போகல. பட் ஆனால் இப்போ நான் வந்து அந்தளவுக்கு ஜிம்மில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் ஒர்க் போயிட்டுருக்கனால அது போக முடியல. பட் ஆனால் அந்த 4 to 5 இயர்ஸ் வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்த டைமில் ஒரு 6 months தொடர்ந்து நான் போயிட்டு இருந்தேன். அந்த 6 months நான் கண்டினியூஸாக பண்ண ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அந்த அடுத்த ஒரு 4 to 5 இயர்ஸ் இப்போ வரைக்குமே வந்துட்டு என்ன அந்த மொமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு நான் நினச்சிட்டே இருப்பேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக ஒரு 6 months வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே, கண்டினியூவாக பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நமக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து மசில்ஸ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்க எல்லா மசில்ஸும் டார்கெட் பண்ணுற விஷயம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உங்கள் உடம்புக்கு ரொம்ப தேவையான ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்குவாட்ஸ் பண்ணுறனாலையும் டெட் லிஃப்ட்ஸ் பண்ணுறனாலையும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் வந்து மசில் கெய்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்குவாட்ஸும் டெட் லிஃப்ட்ஸும் தான். இதுனா ஸ்குவாட்ஸ் நீங்கள் பண்ணும்போது டெட் லிஃப்ட்ஸ் பண்ணும்போது ஒரே நேரத்தில் மல்டிபிள் மசில்ஸை வந்து இது டார்கெட் பண்ணுறனால ஒரே நேரத்தில் இது பண்ணுறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. அதோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெட் லிஃப்ட்ஸ் தூக்குறீங்க அப்படின்னா லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10, 20 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து ஹை நம்பர்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து மசில் வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எடுத்தோடனே ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுதான் வந்து இன்ஜுரி வராமல் தடுக்கும். அண்ட் மசில் கெயினில் அனதர் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் குரூப்ஸ் டார்கெட் பண்ணுறது தான். நீங்கள் வந்து பைசெப்ஸ்க்கும் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷனுக்கும் பைசெப் கர்ல்ஸ்க்கும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து இன்னுமே வந்து உங்கள் பாடியை வந்து சிமெட்ரிக்கலாக ரொம்பவே வந்து நல்ல போஸ்டர் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து இன்னொரு பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களோட ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்துக்கிற இன்டேக் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மசில் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களோட மசில் கெய்னிங்க்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் ஹெல்த்தி ஃபேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மல்டிபிள் அந்த ஜூஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் மல்டிபிள் ஹெல்த்தி ஃபேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபைனலாக நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முக்கியமாக தேவையானது வந்து ரொம்ப ரெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து எவ்வளோ செட் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ் எவ்வளோ ரெப் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரெப் முடிச்சிட்ட பின்னாடி ஒரு 2 minutes கேப் விட்டுட்டு இல்லை 3 minutes கேப் விட்டுட்டு தான் அடுத்த ரெப் ஸ்டார்ட் பண்ணணும். அதேமாதிரி ஒரு ஒர்க் அவுட் முடிச்ச போது டெய்லி நீங்கள் வந்து 7 to 9 hours ரெஸ்ட்டு நீங்கள் ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் வந்து அந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபிட்னஸ் கோல் எதுவோ, இல்லை வெயிட் ஏற்றணும், இல்லை வந்து ஃபிட் ஆகணும், இல்லை வந்து ரொம்ப நான் ஸ்கின்னியாக இருக்கேன், ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் நார்மலாக தெரியணும், ரொம்ப நான் குண்டாக இருக்கேன், கொஞ்சம் மீடியமாக நார்மலாக எனக்கு இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் கோல் இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது பேசிக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது பெனிஃபிட்டை நோக்கி தான் கொண்டு போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Good luck and you are awesome.